அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஏன்னுச்சுனாக்கா நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் அதை எல்லாருமே பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காகத்தான் இந்த நன்றி. இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். என்னச்சுனாக்கா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முந்தி இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து ஒரு பிஸ்கட், அதாவது கிரீம் கிரேக்கர் அப்படின்ற ஒரு பிஸ்கட்ல பிளாஸ்டிக் கலந்திருப்பதாகவும் அதை பத்த வச்சா பத்துது, இதை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. அதை லட்சக்கணக்கான பேர் பார்த்திருந்தாங்க. அதாலதான் நானும் அதை பார்த்து அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கும் அது சம்பந்தமா கொஞ்சம் பேசணும்னு இருக்கு. கிரீம் கிரேக்கர் பிஸ்கட் மட்டும் பத்தாது. நீங்க எல்லா எந்த பிஸ்கட்டை எடுத்து பத்த வச்சாலும் பத்து. உதாரணத்துக்கு நம்ம எங்கட ஊர்ல சொல்றேன்னா ரஸ்க், வாட்டர் ரொட்டி, ரோஸ் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்த வச்சா கூட பத்து. ஏன்னு சொன்னாக்கா அது வந்து மாப்பொருள் காஞ்சி பெதிரிக்கிறது. அதுல பத்த வச்சாக்கா 10 தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க எத்தனை வகையான பிஸ்கட் இருக்குது. இது ஒரு வகையான பிஸ்கட், இது ஒரு வகையான பிஸ்கட், இது ஒரு வகையான பிஸ்கட். இதை இப்ப நான் இதை உங்களோட முன்னுக்குள்ள பத்த வச்சேன், பத்ததா இல்லையான்றது நீங்களே பாருங்க, பார்த்துட்டு முடிவெடுங்க. இதை நான் உடைச்சி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உடைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய. இப்போ பத்த வச்சுட்டு உங்களோட முன்னுக்குள்ளே பாருங்க. அதாவது நீங்க காய்ஞ்ச பொருள் ஒன்று எடுத்து இப்படி பத்த வச்சு தலைகீழா பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது ஃபுல்லா பத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா நெருப்பு வந்து தலைகீழா பிடிச்சாலும் நேரத்தான் பத்து. அதால ஃபுல்லா பத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிஸ்கட், சரியா? இது 10 தானே? ஓகே, இதை வச்சிருவோம், இது தேவையில்லை. இது வந்து நல்லா பாருங்க, இது கிரீம் பிஸ்கட். கிரீம் கிரேக்கர்ல கிரீமே இல்ல, ஆனா கிரீம் கிரேக்கர்னு சொல்றாங்க. ஆனா இதுல கிரீம் இருக்கு. இதை பத்த வச்சு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு வந்து காஞ்ச பிஸ்கட். காஞ்ச பிஸ்கட்னாலே காஞ்ச கம்பா தான் எரிஞ்சு. அது மிச்ச நேரம் பத்த வச்சா கூட தேவையில்ல, பத்த வச்சா 10. அப்ப இதுல பிளாஸ்டிக் கலந்துருச்சா? சும்மா எல்லாம் எல்லாரும் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு போடுவோம்னு சொல்லி போடப்படாது. இது பிஸ்கட்ல ஆராய்ச்சி செய்யறதுக்கு இலங்கையில அதுக்குரிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல வந்து கம்பைன் பண்ணா அவங்களே பாத்துட்டுவாங்க. இப்ப பாருங்க, இது ஒரு வகையான பிஸ்கட். இது ஒரு வகையான பிஸ்கட். இதை பத்த வச்சு காட்டுறேன், 10 இல்லைன்னு பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, நல்லா படிச்சவங்க உலமாக்கள் என்ற பேஸ்புக்ல இருக்கீங்க. நீங்க எல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கலுங்க. அந்த சகோதரி செஞ்சது சரியான வேலையா தப்பான வேலையாது. கிரீம் கிரேக்கர் பிஸ்கட் மட்டும் இல்ல, நீங்க இலங்கையில இருக்கிற எந்த பிஸ்கட், இலங்கையில இல்ல, நான் இப்ப கத்தால இருக்கேன். இதுல வந்து கத்தால உள்ள பிஸ்கட், கத்தால உள்ள பிஸ்கட்டே 10. பாத்தீங்க தானே? ஓகே. இதுக்கு பிறகு நீங்க பேஸ்புக்ல எது பதிவு செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு 1-2 சரம் ஆராய்ஞ்சி மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு யோசிச்சு பதிவு செய்யுங்க. பேஸ்புக்ன்ற வந்து சமூக வலைத்தளம், சமூக ஊடகம், நம்மளுக்கு இலவசமா கிடைச்ச ஒரு ஊடகம். இதை நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இப்படி தெரியாத விஷயத்திலயும் கையடிச்சு மற்றவங்களோட மனசை புண்படுத்தி மற்றவங்களோட வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா பார்த்தவங்க அல்லாஹ் கொண்டே இதை ஒரு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இதை பார்க்கணும். இது எல்லாரும் தெளிவுபெறணுன்றதுக்காக தான் நாங்க வீடியோ போடுறோம். ஓகே, ஷேர் பண்ணி நம்பிக்கையோட விடைபெறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.